ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் தென்னவன் பேசுகிறேன், ஹோட்டல் பேரோஸில் இருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சியா சீட் வித் பெரி ஸ்மூஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சியா சீட் 100 கிராம், ஸ்ட்ராபெரி 100 கிராம், ப்ளூபெர்ரி 200 கிராம், ராஸ்பெர்ரி 200 கிராம், பிளாக்பெர்ரி 100 கிராம், சர்க்கரை 150 கிராம். தேவைக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். தண்ணீர் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு எல்லா பெரிஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ப்ளூபெர்ரி போட்டிருக்கேன், அடுத்து ராஸ்பெர்ரி போட்டிருக்கேன், அடுத்து கிரான்பெர்ரி, ஸ்ட்ராபெரி போட்டுக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் எப்படி பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் கம்போத் மாதிரி ரெடி பண்ணணும். கூட சர்க்கரை ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன், அதையும் நான் போட்டுக்கிறேன். இது கொஞ்ச நேரம் சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிட்டு ஜாமோட கன்சிஸ்டன்ஸ் வரணும். அதுக்கு வந்ததுன்னா இது ரெடி ஆகிடும். அது வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கீழே போய் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நல்லா மேஷ் ஆகிடணும். இதுக்கு நடுவில் நம்ம சியா சீட் வந்து கொஞ்சம் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுக்கலாம். சோக் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஊறும். மூஸுக்கு வந்து இதுதான் பேஸாக கொடுக்குறோம் நம்ம. இப்போ நல்லா கொதிச்சு முடிச்சிச்சு. நல்லா இந்த மாதிரி கொலன்னு இந்த திக்கில் எடுத்துகிட்டு வச்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நல்லா ஜாம் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இது தூக்கி சைடில் ஆற வச்சிடலாம். இதுதான் இந்த ஜாம் கண்டிஷன் வந்துடணும். இதுக்கடுத்து சப்ஜா சீட் எப்படி இருக்குன்னு செட் பண்ணிடலாம். அது மாதிரி வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அது இது கொஞ்சம் நல்லா சில்லாக இருக்கணும். அந்த மூஸுக்கு சூடாக இருந்ததுன்னா நல்லா இந்த ஜாம் வந்து நல்லா ஆறிடணும். கம்போத் இது பேர் வந்து. சப்ஜா சீடுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து பார்த்து ஊற்றணும். அப்படி இல்லை தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா ரொம்ப கொலன்னு ஆகிடும். நம்ம கிளாஸில் எப்படி செட் பண்ணுறது செட் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் எவ்வளோ திக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு திக்கு வச்சு பார்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அளவாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ எப்படி 100 கிராமுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 200 கிராம் தண்ணி யூஸ் ஆகும். அதுக்கு மேலே எப்படி கொஞ்சமாக ஊற்றி பார்த்துட்டு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம்.
இந்த அளவுக்கு திக்கு இருந்தால் தான் இந்த கிளாஸில் போடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கம்பஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி இன்னொரு லேயரு சியா சீட் கொடுத்துட்டு இன்னொரு லேயர் சியா சீடு கொடுத்துடலாம். மேலே என்ன பண்ண போறோம்னா சின்னதாக மிட் லீஃப் வைக்க போகிறோம், அவ்வளோதான். சியா சீட் வித் பெரிஸ் மூஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்த எபிசோடில் இதே மாதிரி உங்களுக்கு நான் நல்ல டிஷ்ஷோடு வரேன். நன்றி, வணக்கம். செய்முறை: முதலில் அனைத்து பெர்ரிகளையும் ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி, ராஸ்பெர்ரி, பிளாக்பெர்ரி அனைத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஒன்றாக சேர்க்கவும். இதனுடன் 150 கிராம் சர்க்கரையை சேர்த்து அடுப்பை மிதமான தீயில் வைத்து கைவிடாமல் கிளறவும். சர்க்கரை முழுமையாக கரைந்து பழங்கள் அனைத்தும் மசிந்து கலவை ஜாம் பதத்திற்கு, அதாவது கொழகொழப்புடன் சற்று திக்காக வரும் வரை கிளறிக்கொண்டே இருக்கவும். அடிப்பிடிக்காமல் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். கலவை ஜாம் பதத்திற்கு வந்ததும் அடுப்பிலிருந்து இறக்கி ஆறவிடவும். இந்த கலவை நன்கு ஆறி ஜில்லென்று இருப்பது ஸ்மூத்திக்கு மிகவும் முக்கியமானது. சியா சீடை ஒரு பவுலில் எடுத்துக்கொண்டு அதனுடன் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து ஊற வைக்கவும். சியா சீட் தண்ணீரை உறிஞ்சி நன்கு ஊறி திக்கான ஜெல் போன்ற பதத்திற்கு வரும் வரை காத்திருக்கவும். தண்ணீரை கவனமாக சேர்க்க வேண்டும். 100 கிராம் சியா சீடுக்கு தோராயமாக 200 மில்லி தண்ணீர் தேவைப்படலாம். ஆனால் ஒரேடியாக ஊற்றாமல் சிறிது சிறிதாக சேர்த்து விரும்பிய திக்கான பதம் வரும் வரை கலக்கவும். தண்ணீர் அதிகமாகிவிட்டால் ஸ்மூத்தி மிகவும் நீர்த்து போய்விடும். இப்போது ஸ்மூத்தியை கிளாஸ்களில் அடுக்காக சேர்க்க தயாராகலாம். முதலில் கிளாஸின் அடியில் தயாராக வைத்துள்ள திக்கான சியா சீட் கலவையின் ஒரு அடுக்கை சேர்க்கவும். அதன் மேல் ஆறி இருக்கும் பெர்ரி ஜாம் கலவையின் ஒரு அடுக்கை சேர்க்கவும். மீண்டும் ஒரு சியா சீட் அடுக்கை பெர்ரி ஜாமின் மேல் சேர்க்கவும். இறுதியாக இன்னொரு பெர்ரி ஜாம் அடுக்கை சேர்த்து அதன் மேல் விருப்பப்பட்டால் மேலும் சியா சீட் கலவையை சேர்க்கலாம். இப்படியாக அடுத்தடுத்து அடுக்கடுக்காக சேர்த்து கிளாஸை நிரப்பவும். அவ்வளவுதான். சத்தான மற்றும் சுவையான சியா சீட் வித் பெர்ரி ஸ்மூத்தி தயார்.